Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Wa idza aradna an nuhlika qaryatan amarna mutrafiha fafasaqu fiha fahaqqa 'alaihil qawlu fadammarnahum tadmira. Sadaqallahul azim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் சேர்க்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக. தொடர்ந்தும் ஜும்மாவிற்கு இதுவரை வராத சகோதரர்கள் மிக விரைவாக தங்களுடைய வீடுகளை விட்டு கிளம்பி வந்து சேருமாறு அன்போடு கேட்டு, பெரியார்களே, அருமை சகோதரர்களே, இது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது. இந்த ஜும்மாவிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டிய வரலாறுகளும் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இது ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகிற மாதம் என்பதாலும் ஒரு தியாகத்தை நினைவு கூறுகிற மாதம் என்பதாலும் இது சிறப்பு பெறுகிறது. சாதாரணமாக இஸ்லாமியம் தன்னுடைய கிளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பிய போது எரிச்சல் அடைந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அதை தாக்க முனைகிற போது ஆரம்ப காலத்திலே இஸ்லாமியர்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருந்தார்கள், அதற்கு பிறகும் கூட எதிர்க்க வேண்டும் என்கிற உத்தரவு வந்த பிறகு எந்த அளவிற்கு தீவிரமாக இஸ்லாத்திற்கு ஆதரவாக எதிரிகளுக்கு பாதகமாக கிளர்ந்தெழுந்தார்கள் என்பதையும், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்பதையும் பார்க்கிற போது இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனைகளாகவே இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கான எந்த வழிமுறையும் இஸ்லாமியர்களுக்கும் தெரிவதில்லை. இஸ்லாமியர்களை வைத்த ஆதாயம் பார்க்கிற இஸ்லாமியர் அல்லாத தலைவர்களுக்கும் இன்னும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் கூட தெரிவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எதையாவது காட்டி படம் காட்டி தங்களுடைய பிழைப்பை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது முதலாவதாக மார்க்கத்தை நாம் பேணவில்லை. அதுதான் முழு முதற் காரணம். ஏதாவது ஒரு பள்ளிவாசல் நம்முடைய கையை விட்டு போகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்கான மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் காரணம். எந்த பள்ளிவாசலாவது எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்றால் அந்த பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் சுத்தமாக இல்லாமல் போனார்கள் என்பதுதான் காரணம். அல்லது பள்ளிவாசலுக்கான மரியாதையை அந்த பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் கொடுக்காமல் இருந்தார்கள் என்பதுதான் காரணம். பள்ளிவாசல்களை நாம் எதற்காக வைத்திருக்கிறோம்? ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். பள்ளிவாசல்களை சண்டை போடுவதற்காகவும் பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து மன்றமாக வைத்திருக்கிறோமே தவிர அல்லாஹ்விடத்தில் என்னை பற்றி நான் முறையிட்டுக் கொள்ளக்கூடிய, என்னை நானே விசாரணை செய்து கொள்ளக்கூடிய மன்றமாக, திருத்திக் கொள்ளக்கூடிய மன்றமாக நாம் ஆக்கி இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவேதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அணு அளவு கூட முன்னேறாமல் ஆரம்பித்த இடத்திலேயே வருடக்கணக்காக மாறினால் கூட நின்று கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் எத்தனையோ பிரச்சனைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் பின்னால் நம்மை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். எனக்கு பின்னால் இத்தனை ஆயிரம் பேர் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம்.
அவருக்கு பின்னால் இத்தனை ஆயிரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஆளாளுக்கு முஸ்லிம்களை கூறு போடுவதில் தான் இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய தன்மை இருக்கிறதே தவிர, முதலாவதாக நான் அல்லாஹ்விடத்தில் முறையிட போகிறேன் என்று சொல்லக்கூடிய துணிவு எத்தனை தலைவர்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாங்கள் அத்தனை பேரும் கூட்டாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம் என்று சொல்லக்கூடிய தன்மை எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது. வேடிக்கை என்னவென்றால், கூட்டாக செய்யக்கூடிய துஆவையே நாம் மௌத்தாக்கி வைத்திருக்கிறோம். எனவே கூட்டாக சேர்ந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது அவர்களுக்கு சாதகமாக போய்விடுமோ, அல்லது நம்ம திருந்திட்டோம் நினைச்சிருவாங்களோ என்று பயந்து வீதியிலே நின்று கொண்டும், தெருக்களில், சந்துகளில், பொந்துகளில் நின்று கொண்டும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராட வேண்டியது அல்லாஹ்விடம். அல்லாஹ்விடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குறைகளை எல்லாம் வைத்தார்கள், தீர்வு கண்டார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டிய சமுதாயம் எவனவனிடத்திலேயோ பிரச்சனைகளை வைக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் எவ்வளவு தலைகீழாக நின்றாலும் கூட நம்முடைய பிரச்சனைகளில் அணு அளவு கூட முன்னேற்றம் ஏற்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியே கிளம்பி இருக்காவிட்டால் மக்காவிலேயே இந்த மார்க்கம் மங்கி போயிருக்கும் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அது மாதிரியே இஸ்லாமிய மக்களாட்சியை காப்பதற்காக வேண்டி இந்த மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறவில்லை என்றால் மக்களாட்சினா என்னன்னே தெரியாம போயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கட்டி காத்தார்கள். இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அரசாட்சியை நிறுவினார்கள். இஸ்லாமியர்கள் ஆள தகுதியானவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஆட்சியை இஸ்லாமியர்கள் தெள்ளத் தெளிவாக ஆண்டு காட்டினார்கள். எனவேதான் அந்த தலைவர்களுக்கு பின்னால் பலவீனமானவர்களும் தைரியம் பெற்று போய் நின்றார்கள். வரலாற்றிலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுடைய பெயர் கூட சரித்திரத்திலே இல்லை. ஆனால் அவருடைய பட்ட பெயர் இன்றைக்கும் இருக்கிறது. தாத்துல் உகால் என்பது அந்த பெண்ணுடைய பட்ட பெயர். தாத்துல் உகால்னா ஒட்டகத்தை கட்டக்கூடிய கயிறுக்கு சொந்தக்காரின்னு அர்த்தம். அதென்ன ஒட்டகத்தை கட்டக்கூடிய கயிறுக்கு சொந்தக்காரின்னு கேட்டா, அவருடைய கணவர் மூத்தா போரிலே மூத்தாகி விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த மூத்தா போரிலே மூத்தாகி விட்டார், வஃபாத்தாகி விட்டார். எனவே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, என்னுடைய கணவர் மாத்திரமல்ல, நானும் இஸ்லாத்திற்காக பங்கெடுக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய எதிரிகளை முனை மழுங்க செய்ய வேண்டும் என்று கிளர்ந்தெழுந்தார்கள். தன்னுடைய மகனையும் கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கும் ஷஹீது வீர மரணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ரோம ராஜ்யத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற போது இந்த அம்மா வந்தாங்களாம். வந்து சொன்னாங்க, உஸாமாவே நானும் வர்றேன்டாங்க. உஸாமா சொன்னார்கள், பெண்களுக்கெல்லாம் போர் அணியில இடம் கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, இஸ்லாத்திற்காக நானே வருகிறேன் என்கிறேன், என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அது நன்றாக இருக்காது, பெண்கள் எல்லாம் போரணியில் வரக்கூடாது என்று உஸாமா தன்னுடைய முடிவிலே தெளிவாக இருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு நீளமான தலைமுடி இருந்துச்சா, அந்த தலைமுடியை ஒட்ட வெட்டிட்டாங்க. வெட்டி என்ன பண்ணாங்கன்னா உஸாமா கையில கொடுத்து சொன்னாங்களா, உங்க ஒட்டகத்தை கட்டுறதுக்கு கயிறா பயன்படுத்திக்கிடுங்க, நாளைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் போர்க்களத்திற்கு அவர்கள் எல்லாம் போய் சேருகிற போது அதற்கு முன்னாடியே இந்த அம்மாவும் அவருடைய மகனும் போய் சேருகிறார்கள். ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு கேட்டா, அவன் மகனும் போய் கேட்கிறார் உஸாமாட்ட, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் இஸ்லாத்திற்காக உயிர் துறக்க நாடுகிறேன், எனவே எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. உஸாமா ரசூலுல்லாஹுடைய மரபுப்படி சொன்னார்கள், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போரணியில் இடம் கிடையாது என்றார்கள். அவரும் சொன்னார், என்னுடைய வீரத்தை நீங்கள் மெச்சுவீர்கள், அதை நிரூபிப்பவனாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு மறுநாள் அவரும் வந்துட்டார். மகனுக்கு கை கொடுத்து போர்க்களத்திற்குள்ளே அனுப்பி வைத்த அந்த அம்மா, அவர் ஷஹீதாகி உயிரற்ற ஜடலமாகி அவர்கள் முன்னால் கிடத்தப்பட்ட போது இனி என்னுடைய பங்கு இருக்கிறது என்று உள்ளே போனார்கள். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பெண் மாதிரி இருக்கிறது,
ஆனால் ஆண்களோடு சேர்ந்து வருகிறாரே என்கிற சந்தேகம் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பொம்பளை மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த அம்மா எல்லா இடத்திலையும் நின்னாங்க, எதிரிகளை கருவறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனா யார் என்ன கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக உசாமா சொன்ன பிறகுதான் தெரிந்தது, அந்த பெண் ஜாத்துல் உகால் என்று சொன்னார்கள். எனக்கு கயிறு கொடுத்தா இல்லையா அந்த பொம்பளை தான் சொன்னாங்க. அந்த பெண்மணி அதற்கு பிறகு அவருடைய வீரத்திற்காக வேண்டிய, மதீனாவிலே நிறைய பணக்காரர்கள் செல்வாக்குள்ளவர்கள், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இஸ்லாத்திற்காக நீ மிக பெரும் ஜிஹாது செய்திருக்கிறாய், எனவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன போது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய கணவருடைய என்னுடைய மகனுடைய ஞாபகமாகவே நான் இருந்து விட்டு போகிறேன். கடைசி வரைக்கும் அதே பத்தியத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாறுகளை நாம் படிக்கிற போது நாம் இதற்காக என்ன செய்திருக்கிறோம், இஸ்லாமிய வளர்ச்சிக்காக நாம் ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறோமா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய பாடங்களை கொடுக்கிறது என்றால், முதலாவதாக ஒரு மனிதனுக்கு வெளியே போனா தான் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா தைரியமா அவன் கிளம்பிடணும். வெளியே போனால்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று நன்றாக தெரிந்த பிறகும் கூட வெளியே போகாமல் இருப்பது இருக்கிறது, அது நிச்சயமாக அவனுடைய பின்னேற்றத்திற்கான அடையாளம், பின்னடைவுக்கான அடையாளம் என்று இஸ்லாம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக சொல்லித் தருகிறது. ஹிஜ்ரத் என்றால் இடம் பெயர்தல். நல்ல வாய்ப்பு வசதிகள் வருகிற போது நம்முடைய சமுதாயம் நம்முடைய இடத்தை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கிற திறன் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஏமாந்து விடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் தெளிவான பாடத்தை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவாசிகள் வந்து சந்தித்தார்கள். அகபா உடன்படிக்கை என்கிற பெயரிலே ஒரு பள்ளத்தாக்கில் வைத்து உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன்படி நீங்க ஒரு ஆளை எங்க கிட்ட அனுப்புங்க, அவர் எங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யட்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் போன உடனே, 1 வருஷமோ 2 வருஷமோ போன உடனே நீங்கள் எங்களுக்கு தலைமை தாங்க வர வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தன்னுடைய தோழர் முஸாப் இப்னு உமைரை அனுப்பி வைத்தார்கள். அவர் போய் இஸ்லாத்தை பரப்பினார். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஜிஹாதை செஞ்சாரு. ஏன்னா புதுசா ஒரு ஊருக்கு போய் அந்த மக்கள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்களை எல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், பேச்சாற்றல் வேணும், திறமை வேண்டும். எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மனிதரை முஸாப் இப்னு உமைரை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா முஸாப் இப்னு உமைர் அடிப்படையில ஒரு பாதிரியாருக்கு மகனாக இருந்தவர், யூத பாதிரியாருக்கு மகனாக இருந்தவர். அவர் இஸ்லாத்துல வந்ததுக்காக அந்த யூத பாதிரி கடுமையான வார்த்தைகளால் அவரை திட்டினார் என்பதோடு இனிமேல் இந்த வீட்டிலே உனக்கு இடம் இல்லை என்று அவரை பெற்ற அன்னை கூட அவரை விரட்டினார்கள். எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குடும்பத்துல ஊரை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே, யூத கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் என்கிற காரணத்தினால் இயற்கையிலேயே அவருக்கு பேச்சாற்றல் இருந்தது. எனவே அனுப்பி வச்சாங்க. 1 வருடம் 2 வருடங்களிலே அவர் மிகச்சிறந்த பலனை அங்கே அறுவடை செய்தார். மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்கிற உந்துதல் எல்லாருடைய உள்ளத்திலும் ஏற்பட்டது. எனவே அவங்க எல்லாம் வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட வருடம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவின் தூதுக்குழு சந்திக்கிறது. சந்தித்தவர்கள் சொன்னார்கள், எங்க ஊருக்கு நீங்க வரணும்னு சொன்னாங்க. அவர்களை அழைத்து வந்த அதுவரைக்கும் இஸ்லாத்தில் ஆகாத அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்களா, என்னுடைய மகனை உங்களோட அனுப்புவதில் எனக்கு சம்மதம் தான், ஆனா நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இங்க எக்கச்சக்கமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்ப்புகளை தாண்டி அவர் அங்க வர வேண்டுமே, ஆனால் இதை விட நல்ல நிலைமை இருக்கணும். எலிவாயிலிருந்து தப்பி புலிவாயில் மாட்டிய கதையாக ஆகிவிடக் கூடாது. எனவே அவர் அங்க போனா நிம்மதியா இருப்பாருன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான விஷயங்களில் நன்றி கடன் பட்டிருந்தார்கள். அதுல ஒண்ணு இது, என்னுடைய சிறிய தகப்பனார் இஸ்லாத்திலே வராமல் இருந்தாலும் கூட எனக்காக மதீனா வாசிகளிடம் பேசினார். என் மகன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் கவனமாக இருந்தார்.
எனவே அவர் கஷ்டப்படுவதை, எதிரியாக அவர் இருந்த காலத்தில் கூட அவர் கஷ்டப்படுவதை நான் சகிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகளில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அப்படி கேட்டு உறுதி வாங்கிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பிறகு மதீனாவுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹிற்கு உண்மையிலேயே செழிப்பாக இருந்தது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேறி இருக்கவில்லை என்றால் மக்களாட்சி தத்துவமே சுத்தமாக செத்து போயிருக்கும். ஆனா அவங்க போனது கூட ஏமாந்து போனார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க, நான் இருக்கிற வரைதான் நான் ஹலீஃபாவா இருப்பேன், எனக்கு பின்னாடி மக்கள்லாம் யார் ஹலீஃபாவா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் தான் இருப்பார்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வேண்டாம் நீங்க இருந்துட்டு போங்க என்று சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள். ஒதுங்கியதாலேயே அவர்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள். என தப்பான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து விட்டு விட்டார் என்று தீவிரவாத முஸ்லிம்கள் நினைத்தார்கள். எனவே அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை அரசனாக்கணுங்கிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு அரசியல் எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போகுதுன்னு கேட்டா, அவரை அரசராக்குவதற்காக வேண்டி எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். அந்த வகையில் தான் அதுக்கு யார் தடையா இருப்பான்னு பார்த்தாங்க. எனவே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை கூப்பிட்டு பேசினாங்க, நீங்கள் எந்த கிளர்ச்சியும் செய்யக்கூடாது, எனக்கு கீழே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையிலேயே ஒரு நேசமான எண்ணம் உடையவர்கள், யார்ட்டையும் அதிகமா சண்டைக்கு போக மாட்டாங்க, அமைதியான உள்ளம் படைத்தவர்கள். எனவே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எனவே அவர்களுக்கு வருடத்திற்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பது என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செஞ்சுட்டாங்க. என்னன்னு கேட்டா, யஸீத் அதற்கு பிறகு தானாகவே ஹலீஃபாவாயிட்டார். முஆவியாவிற்கு பிறகு அவர்களுடைய மகன் யஸீத் தானே ஹலீஃபாவாக ஆகிவிட்டார். அல்லது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவர்தான் உங்களுக்கு ஹலீஃபான்னு சொல்லிட்டு தன்னுடைய காலத்தையும் முடித்துக் கொண்டார்கள். எனவே கடும் பிரச்சனை கிளம்பியது. அவர் சரியில்லாதவர், ஒருவேளை சரியானவராக இருந்திருந்தால் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சரியில்லாதவராக இருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குணத்திற்கும் ரசூலுல்லாஹ் அவர்களை சிறப்பு செய்ததற்கும் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய மகன் இஸ்லாமிய கொள்கையே இல்லாதவனாக இருக்கிறான், இஸ்லாமிய அடிப்படையே இல்லாதவனாக இருக்கிறான். எனவே அவனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்தார்கள். முஸ்லிம்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் கூஃபாவுல இருந்துகிட்டு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சாக்கு நிறைய கிடைச்சது. சாக்கு நிறைய கடிதம் வந்துருச்சு. எனவே மதீனாவை விட்டு கிளம்புவதற்கு தயாரானார்கள். கடைசியாக இவர்கள் மதீனாவை விட்டு கிளம்பி கூஃபாவை நெருங்க 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 கூஃபாவுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, யஸீதினுடைய தளபதி அப்துல் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்ங்கிறவன் வந்து இறங்கிட்டான். அங்கே இருந்து ஹுசைன் வருகிறார். இங்கே அரசருக்கு எதிராக, கலீஃபாவுக்கு எதிராக கலகம் நடக்கிறது. எனவே அதை அடக்குவதற்காக வந்து சொன்னாரு, ஹுசைனை பற்றி யாராவது பேசினீர்கள் என்றால் உங்களுடைய நாக்கு துண்டிக்கப்படும், உங்களுடைய வாழ்வாதாரங்கள் சுத்தமாக துண்டிக்கப்படும் பயங்காட்டிட்டு போயிட்டார். எல்லாரும் மாறிட்டாங்க. மாறிய பிறகு கூஃபாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களோடு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கேயும் போக விடாம இங்கேயும் போக விடாம கர்பலா என்ற இடத்திலே வழிமறித்து பயங்கரமாக சண்டை நடத்தி 3 நாட்கள் அவர்களை அலைக்கழித்து இந்த மண்ணிலே புதைத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் கூஃபாவாசிகளுக்கு ஒரு பேர் இருக்கு, அல் கூஃபி லா யூஃபி. கூஃபாவாசியை நம்பவே கூடாது, அவன் மோசடிக்காரன் என்கிற பழமொழியை ஏற்பட்டு விட்டது. இதன் மூலமாக இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அன்றைக்கு அவங்க போகலை என்று சொன்னா மக்களாட்சி தத்துவம் இல்லாம போயிருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல விட்டு போகலைன்னு சொன்னா எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம போறது மிஞ்சி மிஞ்சி போனா பொழப்புக்காக போவோம். அப்படி போகும்போது கூட நம்பிக்கையான இடங்களுக்கு நமக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே செல்லுங்கள் என்று இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமாற்றப்பட்ட இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. நம்பி செல்லுங்கள், நம்பாமல் யாரையாவது சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவங்க நம்பிக்கையானவங்க நம்பிக்கிட்டு போயிடாதீங்க. கடைசியில் அவர்களே துரோகத்தை
சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரத் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் மதீனாவில் இருந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூஃபாவிலே இருந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்க வந்தாங்களாம். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது மிகப்பெரிய இமாமாக இருக்கிற காரணத்தினால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை சந்திக்க வந்தாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாங்க, கூஃபாவிலே ஒரு மிகப்பெரிய முஜத்தித் இருக்கிறார், அவர் மக்களுக்கு நல்ல நெறிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஃபிக்ஹை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க விரும்பினார்கள். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. உடனே ஹஜரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, நீங்க கூஃபாவில இருந்தானே வர்றீங்கன்னு கேட்டாங்க. ஆமாண்டு இவங்க சொன்ன உடனே சொன்னாங்களா, அல் கூஃபி லா யூஃபின்னு உங்க ஊருக்கு பழமொழியே இருக்குன்னு சொன்னாங்களாம். கூஃபாவாசிய நம்பவே கூடாதுன்னு பழமொழியே இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே ஹஜரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், அமிம்மன் ஹவுலக்கும் மினல் ஆராபி முனாஃபிகூன் அமிம்மன் ஹவுலக்கும் மினல் ஆராபி முனாஃபிகூன் அமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலன் நிஃபாகை. மதீனாவிலே இருக்கிற கொஞ்சம் பேரு நம்பத்தகாத முனாஃபிக்கா இருக்கானுன்னு அல்லாஹ்வே சொல்லலையா? சுளுல்லா காலத்திலேயே மதீனாவுல எல்லாரையும் நம்பிராதீங்க, சில பேர் முனாஃபிக்கா இருக்கிறான், அந்த முனாஃபிக்க நம்பாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லலையான்னு கேட்டாங்களாம். பதிலுக்கு பதில் சொன்னார்கள். எனவே ஹஜரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நெஞ்சோடு அணைத்து, ஊர் கெட்டதாக மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், அதிலே சில பேர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஊரையே கெட்ட ஊர்னு சொல்லிட முடியாது என்று சமாதானத்திற்கு வந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே காணப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் சரி, ஹிஜ்ரத் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு வடிகாலாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவேதான் இஸ்லாமியர்கள் இந்த நன்மையை நாடுவதற்காக வேண்டி, முஸ்லிம்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல அரசாட்சியையே விரும்பி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆனால் இதே இஸ்லாமியத்தில் தான் மோசமான ஆட்சியாளர்கள் வந்தார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எசீதை போன்ற குடிகாரர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள், எசீதை போன்ற கொடுங்கோளர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிறவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்னைக்கு சாதாரணமா நம்ம பார்க்கிறோம், எந்த அரசாங்கம் வந்தாலும் கிச்சன் கேபினட்னு ஒண்ணு இருக்குது. இந்த கிச்சன் கேபினட்ல அமைச்சர்களும் இருப்பாங்க, யாரு மூலவராக இருக்கிறாரோ அவருடைய குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க. அது இல்லாத அரசாங்கம் இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. பதவியே இல்லைனாலும் பரவாயில்லை, நான் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு அடிச்சாட்டியம் பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கிற மாதிரியே அன்றைக்கு இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் இருந்தார்கள். அவர்களை துரத்துவதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை இஸ்லாமிய அரசை நடத்தியவர்களை மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. நாம் இன்றைக்கும் கேள்விப்படுகிறோம், ஹாரூன் ரஷீதுங்கிற ஒரு மிகப்பெரிய பாதுஷா, பகுதாதை ஆண்ட அப்பாசிய ஹலீஃபாக்களிலே மிகச் சிறந்தவராக மிக தேர்ந்தவராக இருந்தவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஆனா அவர் ஆட்டி வச்சது யாருன்னு கேட்டா அவருடைய அம்மா என்று தைசூரான் என்கிற அவருடைய அம்மான்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த அம்மா தன்னுடைய கணவருக்கு பின்னால் மூத்த மக ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்களாம். நினைச்சே அவரை வளர்த்தாங்க. அவர் பேர் ஹாதிங்கிற பேர். அவரை வளர்த்து என்ன பண்ணாங்க, ஆட்சியில் அவரை உட்கார வைத்தார்கள். உட்கார வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கேட்காம எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். இது அவருக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தது. இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகளாக இருந்த இவரை எந்தெந்த இடத்துக்கு மாத்தி இவனை தூக்கிடு இவனை போடுன்னு சொல்லி அடிக்கடி அவருக்கு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்திலே அம்மாவையே எதுக்க ஆரம்பிச்சுட்டார். எதுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவர் மூத்தா போயிட்டார். ஊர்ல எல்லாரும் தெளிவா சொன்னாங்களாம், ஹாதிக்கு அந்த ஹாதியை பெற்ற அம்மாவே விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசாட்சியை கையில் வைத்து நிழல் அரசாங்கம் நடத்தியவர்களும் இஸ்லாத்திலே இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரொம்ப எச்சரிக்கையா அம்மாவுடைய சொல்ல மீறாமையே கடைசி வரைக்கும் போயிட்டாருங்கிறது வரலாறு. ஏன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்களோன்னு. இதே மாதிரியே இஸ்லாமிய அரசர்களிலே பொதுமக்களுடைய வரி பணத்தில் இருந்து கட்டப்பட்ட ஏராளமான கட்டிடங்களை இருக்க வைப்பதும் இல்லாமலாக்குவதும், இது மாதிரி சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டுகளில் ஏராளமானவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களாம். ஆப்பிரிக்காவிலே இஸ்லாம் பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயே ஆப்பிரிக்காவிலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது.
ஆப்பிரிக்காவினுடைய தலைநகராக அன்னைக்கு தூனிஸ் இருந்தது. இன்றைக்கு துனிசியா என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? சமீபத்திலே புரட்சி நடந்த ஒரு நாடு. அந்த நாடு ஆரம்பத்தில் முதலாவதாக ஆப்பிரிக்காவினுடைய இஸ்லாமிய தலைநகரமாக இருந்தது. அங்கே உக்குபத் இப்னு நாஃபியா என்கிற கவர்னர் நியமிக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆப்பிரிக்காவினுடைய எல்லையாக இருக்கிற இந்த இடத்திலிருந்து இஸ்லாத்தை எதிர்க்க வருகிறவர்களை எல்லாம் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்காக வேண்டி வர்றவனை தடுத்து நிறுத்தணும். நம்ம நாட்டை பிடிக்கணுங்கிற ஆசை நமக்கு கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் நம்மளை பிடிச்சிருவானு பயந்து பயந்தே ஒவ்வொருத்தனா வந்து அவர்களுடைய காலடியில் தன்னுடைய அரசாங்கங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அப்படி வர்றவனை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி துனிசியாவினுடைய கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்கரையில 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கைரவான் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ராணுவ தளத்தை உண்டாக்குனாங்க. இன்றைக்கு சொல்ல போனால் தலைமை செயலகம் மாதிரி அது ஆயுத கிடங்காக ராணுவத்தினுடைய தளவாடங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் தேக்கி வைக்கக்கூடிய இடமாக அதை ஆக்கினார்கள். ஆயிரக்கணக்கான தீனார்களை அன்றைக்கு செலவழித்தார்கள், தங்க காசுகளை செலவழித்தார்கள். ஆயிரக்கணக்கான தங்க காசு செலவழிச்சு அந்த கைரவான் என்று சொல்லப்படுகிற ராணுவ கேந்திரத்தை நிறுவினார்கள். அங்கே அதிகாரிகளுக்கான வீடுகளை கட்டினார்கள். அங்கே இருந்து அரசு செய்வதற்கான அத்தனை வசதிகளையும் உண்டாக்கினார்கள். தலைமை செயலகமாகவே ஏற்படுத்தினார்கள். திடீர்னு ஹலீஃபாட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு, நீ திரும்ப வந்திருப்பா, தீனார்னு ஒருத்தனை அங்க அனுப்ப போறேன்னு தகவல் வந்துச்சு. ஒண்ணுமே சொல்லல, திரும்ப போயிட்டாங்க. போன பிறகு தீனார்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஏற்கனவே இவரை பிடிக்காது, உக்கபத் இப்னு நாஃபியா அவருக்கு பிடிக்காது. எனவே திட்டம் போட்டுதான் அவர் வந்தார். வந்த உடனே என்ன செஞ்சார், ஆயிரக்கணக்கான தீனார்கள் பொதுமக்களுடைய பணத்தில் இருந்து கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய ஆயுத கிடங்கும் அதை சேர்ந்த குவார்டர்ஸ் மற்றும் அரசாங்கத்தினுடைய அத்தனை வசதிகளையும் அப்படியே பாலடைய போட்டுட்டு, அதிகாரிகளா இருக்கிறவன்லாம் அதுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வா, நான் ஒரு புது நகரத்தை உண்டாக்க போகிறேன்னு கிளம்பிட்டார். வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இன்றைக்கு என்னென்ன கண்டல் கோலங்கள் நடக்கிறதோ இவை எல்லாவற்றிற்கும் தகப்பனாக தாத்தாக்களாக இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கானு தெரியுது. இதற்கு முன்னாடியும் முன்னுதாரணம் இருந்திருக்கிறது. அரசு தன்னுடைய கையிலே வருகிற போது அது இஸ்லாமிய அரசாங்கம், மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அரசாங்கம் என்பதை மறந்து என் கையில ஆட்சி வந்துச்சு, இனிமேல் நான் செய்வதுதான் சட்டம், நான் வைப்பதுதான் சட்டம் என்பது போன்று நடந்து கொண்ட இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். எனவேதான் புரட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமாகி போனது. யார் யாரெல்லாம் வரம்பு மீறி நடந்தார்களோ அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களை கிளர்ந்தெழுந்து அந்தந்த ஆட்சிகளை அகற்றக்கூடிய நிலை இன்றைக்கு வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல குடிமக்களாக நாம் இருக்க வேண்டுமேயானால், இஸ்லாமியம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகளை நாம் பேண வேண்டுமேயானால், முதலாவதாக முஸ்லீமா நம்ம இருக்கணும். இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெயருக்கு மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே ஒரு கட்சி ஆட்சி நடத்தியது. இன்னும் சொல்ல போனால் அது இன்னைக்கு இருக்குது. அதுல முஸ்லீம் 2 பேர் இருக்கிறான். அந்த முஸ்லீம்ல ஒரு ஆளு, நான் முஸ்லீம் பெயரில் இருக்கிற காரணத்தினால் இந்த கட்சியில இருந்தா கூட அமெரிக்காவுக்கு போனா என்ன உருவி பார்க்கிறான்னு சொல்லி இருக்கிறான். முஸ்லீமாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை பெயரை வைத்து நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. சமீபத்திலே அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு போனார். போயிட்டு திரும்பி அவர் பாட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கும் அடிமை, அமெரிக்காவுக்கும் அடிமை. அந்த அளவில் தான் அவருடைய அரசியல் இருந்தது. தனிப்பட்ட குணங்கள் நன்றாக இருந்தது. ஆனால் அரசியலை பொறுத்தவரையிலே அவர் அமெரிக்காவுக்கு நேரடி அடிமை. இன்னும் சொல்ல போனால் தன்னை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அடிமையாகவே இருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு போனாரு, போயிட்டு திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்து பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்த ஆள அதிகாரிகள் வந்து உங்க உள்ளாடைய கழட்டுங்கன்னு சொல்றான். கேவலமான வார்த்தை இது. ஒரு மிகப்பெரிய மனிதன், இந்தியாவை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருந்த ஒரு ஜனாதிபதி, அவரை பார்த்து சொன்னார்கள், உள்ளாடைய களத்தை நாங்க டெஸ்ட் பண்ணணும், எங்க நாட்டினுடைய சட்டம் என்று சொன்னார்கள். அவர் பக்கத்தில் இருந்த மற்ற பயணிகள் உட்பட அதிகாரிகள் உட்பட எல்லாருமே சொன்னாங்களா, இது எங்க ஜனாதிபதியா இருந்தவரையா,
இவரை எப்படி நீ சொல்லலாம்னு கேட்டாங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன, அப்துல் கலாம்னு பேர் இருக்கு, அந்த பேர் இருந்தாலேயே நாங்க அவுத்து பார்க்கணும்னு எங்க நாட்டு சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டான். அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் மக்களிடத்தில் நடந்தது. ஆனால் அரசாங்கம் முணுமுணுத்ததோடு நின்று கொண்டது. ஏனென்றால் பச்சையாக ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருந்தோம்னா இன்னைக்கு அமெரிக்கனுக்கு அடிமையாக நாம் மாறிக்கொண்டு வருகிறோம். நம்முடைய ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். எதுவும் கேட்க முடியாத நிலையிலே முஸ்லீம்ங்கிற பெயர் இருந்தாலேயே உலகம் முழுக்க நாம் நாராசமாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், நாம் அல்லாஹ்வை மறந்திருக்கிறோம், கடமைகளை புறக்கணித்திருக்கிறோம். நமக்கு என்ன கடமை என்று நாம் சிந்திப்பதை விட எனக்கு வருகிற வழிகளை நான் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருக்கிற காரணத்தினால் 10 பேரை வச்சு ஒரு கட்சி, 12 பேரை வச்சு ஒரு கட்சி, அவன் அத்தனை பேரை கூட்டிட்டானா நான் இத்தனை பேரை கூட்டுவேன்னு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாகவே இஸ்லாமிய தலைவர்களும் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தின் பாடமாக இஸ்லாத்திற்கு எதிராக என்ன நடந்தாலும் சரியே, முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய நல்ல பண்பினை, அதற்கும் மேலாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடிய பண்பினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி